குருவே சரணம். நம்ம வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வருஷாந்திர திதி கொடுக்கணும். அது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது தகப்பன் இறந்தால் மகனுக்கு 1 வருடம் துக்கம், தீட்டுன்னு வச்சுங்களேன். அடுத்து தாய் இறந்தால் 6 மாதம் தீட்டு. அதே மாதிரி மனைவி இறந்தால் 6 மாதம் தீட்டு. கணவன் இறந்தால் 3 மாதம் தான் அந்த பொண்ணுக்கு தீட்டு. அதே மாதிரி பங்காளி இறந்தால் 16 நாட்கள். பாலகன் அப்படிங்கிற குழந்தைகள் இறந்தால் 16 நாட்கள் தான் தீட்டு. இப்போது ஒரு தகப்பன் இறந்துட்டால் இப்போ ஒரு தேதி வச்சுருக்காங்க, 22/4 அப்படின்னு ஒரு மாத கணக்கு வருது. அதை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு என்ன திதின்னு எழுதி வைக்கணும். அந்த திதி தான் திரும்ப, அது 1 நாள் 2 நாள் கூடவும் வரும், குறைச்சலும் வரும். திதி தான் முக்கியம். அந்த திதியில் தான் போய் சில தர்ப்பணம் கொடுக்கணும், திவசம் கொடுக்கணும். அந்த வருஷாத்திய அந்த திவசமெல்லாம் கொடுத்து அப்போத்தான் அந்த பித்திருக்கள் உலகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சில தர்ப்பணம் போய் சேரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் வருஷாந்திய செய்யக்கூடிய இந்த சில தர்ப்பணங்கள் திதிகள் முக்கியம். அந்த திதியில் தான் செய்யணும். சில பேர் தேதி மாதத்தை வச்சு செய்வாங்க, அது செய்யக்கூடாது. அந்த மாதத்தை எடுத்துங்க, தேதியை பாருங்கள், பக்கத்துலேயே திதி ஒவ்வொரு வருடமும் மாறி தான் வரும். அதே நாட்களில் வராது. திதி 4 நாள் முன்னால் இருக்கும், 4 நாள் பின்னால் இருக்கும். ஆக அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த வருஷ சாந்தி கொடுக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு அந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிலதர்ப்பணம் போய் மோட்ச தீபம் கிடைக்கும். அந்த பித்திருக்கள் உலகத்தில் அவங்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, மோட்சம் அடைவாங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இருப்பதற்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர், நல்ல சிறப்பாக இருப்பாங்க. இந்த 5ஆம் இடம் சரியில்லைன்னா பித்திருக்களுடைய பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அவர்கள் மோட்சகதி அடையலை. அதனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் அவர்களுக்கு கிடைக்காது. தடங்கள் பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் வர்றாங்க, நான் சொல்லுவேன் 5ஆம் இடம் சரியில்லை, உங்களுக்கு நிறைய பித்திருக்கள் தோஷம் இருக்குது, கர்மா பாவகர்மா பாக்கி இருக்குது, அதனால் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நானே கூட இருந்து செய்தும் வைக்கிறேன். அதனால் இந்த வருஷாந்திர திதி என்பது மிக முக்கியம். கவனம் பார்த்து அதுபடி திதிப்படி செய்யுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.